Hi guys, welcome back to my channel. So, if you are first time பார்க்கறீங்கன்னா, my name is Preeta. I make beauty lifestyle contents on YouTube. So, உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா please make sure to subscribe to my channel and press the bell icon next to it. So, every time நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். That let's get started. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிகினர்ஸ்க்கான வீடியோ ஹவு டு ஸ்டார்ட் அண்ட் ஸ்கின் கேர். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க ஒரு எல்ஸ் நீங்கள் வந்து மென்னாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசிக்காக விமன்ஸ்க்கு வந்து இப்போ வந்துட்டு எப்படி ஸ்கின் கேர் பண்ணுறது, லைக் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து அட்லீஸ்ட் ஃபேஸ் வாஷ் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க விமன்ஸ் வந்துட்டு. பட் மென்ஸ்க்கு வந்து இது எல்லாமே புதுசாகவே இருக்கும். ஸோ ரீசெண்டாக என் ஃப்ரெண்ட்ஸும் கேட்டிருந்தாங்க, மென்ஸ் ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் பேர். ஸோ அதுக்காக நான் இந்த வீடியோ பண்றேன். மென்னா இருக்கீங்க அவர் வந்து நீங்க விமனா இருக்கீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பிகினரா இருக்கீங்க, எப்படி ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்றதுனே தெரியல, நிறைய சீரம் சொல்றாங்க, நிறைய லைக் ஃபேஸ் வாஷ் சொல்றாங்க, எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது எதுவுமே தெரியல அப்படின்னா வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் பேசிக்கா பிகினர் ஃப்ரெண்ட்லியா ரொம்ப சிம்பிளிஃபைடான வீடியோ தான் இது. ஸோ அது பார்க்கறதுக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பேசிக்காக வந்துட்டு ஸ்கின் கேர் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், இது மூணு தான் பேசிக். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, டோனர், சீரம்ஸ், பெப்டைட், க்ரீம்ஸ், இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா இவ்வளோ நம்ம மண்டைக்கு எடுத்துக்கவே தேவையில்லை. அண்ட் அட்வான்ஸ்டா இருக்கீங்கன்னா கூட இவ்வளோ தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ பேசிக்கா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏஎம் பிஎம் ரொட்டீன். ஏஎம்னா மார்னிங் ரொட்டீன், பிஎம்னா ஈவினிங் ரொட்டீன். இந்த ரெண்டு ரொட்டீன் மட்டும் நீங்க வச்சுக்கிட்டா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏஎம் ரொட்டீன்ல என்ன பண்ணணும்னா ஃபேஸ் வாஷ் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஸ்கின் டைப் கண்டுபிடிக்கணும். நீங்க இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி மெயினா வந்து உங்களுக்கு என்ன ஸ்கின் டைப் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிக்கணும். உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னா, ட்ரை ஸ்கின்னா, காம்பினேஷன் ஸ்கின்னா அப்படி கண்டுபிடிச்சிக்கணும். இது ஆக்சுவலா ஈஸி, உங்களுக்கு போக போகவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ட்ரை ஸ்கின்னா இருந்துச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஸ்கின்ல வந்துட்டு ஒரு மாய்ஸ்சர் இருக்காது, ஒரு க்ளோ இருக்காது, ரொம்ப ட்ரையா ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்கின் எல்லாம் ரொம்ப டைட்டா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின். ஆயிலி ஸ்கின்னா உங்களுக்கு ஆப்வியஸா தெரியும். யூஸ்வலா வந்து ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு வந்து நிறைய ஆக்னே வரும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு இங்கெல்லாம் தெரியும், இங்கெல்லாம் தொட்டு பார்த்தாலே அப்படியே ஆயில் வரும். தூங்கி எழுந்துட்டு நீங்க வந்து இங்க எல்லாம் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் வடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆயிலி ஸ்கின். எனக்கு என்ன ஸ்கின்னே தெரியல, சில டைம் ஆயிலியா இருக்கு, சில டைம் ட்ரையா இருக்கு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் வடியும், பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையா இருக்கும். அப்படி இருக்கிறவங்க வந்து காம்பினேஷன் ஸ்கின். ஸோ இந்த மாதிரி ஸ்கின் டைப் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா இருந்துச்சுன்னா வந்து உங்களோட மெயின் கோல் பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ரேஷன், நல்லா ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்றது தான் உங்களோட மெயின் கோல். ஆயிலி ஸ்கின்னா இருந்துச்சுன்னா எக்ஸஸ் ஆயில வந்து கண்ட்ரோல் பண்ணணும், இதுதான் உங்களோட மெயின் கோல். ஸோ காம்பினேஷன் ஸ்கின்னா இருந்துச்சுன்னா வந்துட்டு நீங்க வந்து ரெண்டுத்துக்குமே சேர்த்த மாதிரி ட்ரீட் பண்ணணும். ஸோ இது வந்து காம்பினேஷன் ஸ்கின் பீப்புளுக்கு. ஸோ பேசிக்கா நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்க ஸ்கின் டைப் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ ஸ்கின் டைப் கண்டுபிடிச்சிட்டு நான் வந்து உங்களுக்கு ஜென்ரலா ஒரு கிளென்சர்ஸ் அந்த மாதிரி சஜஸ்ட் பண்றேன். ஸோ ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா நீங்க வந்து செட்டஃபில்லோட கிளென்சர் யூஸ் பண்ணுங்க. இது வந்துட்டு ஒரு மாதிரி மில்கி டெக்ஸ்டர்ல இருக்கும். உங்களுக்கு வாஷ் பண்ணும் போது வந்து ஃபேஸ் வந்து ரொம்பவே எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஹைட்ரேட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அண்ட் இது இல்லாம வந்துட்டு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அஃபோர்டபுள் ரேஞ்சில் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபாக்ஸ்டைலோட ஒரு ஃபேஸ் வாஷ் இருக்கு. நான் அந்த ஃபேஸ் வாஷோட போட்டோ உங்களுக்கு இங்க போடுறேன், அதுவுமே நல்லா இருக்கும். ஸோ இது ரெண்டும் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஆயிலி ஒரு ட்ரை ஸ்கின் இருந்தால் செட்டஃபில்லோட ஆயில் கிளென்சர் யூஸ் பண்ணுங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிப் பண்ணாத எக்ஸஸ் ஆயில, அதே டைம் வந்துட்டு உங்களோட ஸ்கின் வந்து ஒரு மாதிரி ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கும் அண்ட் நார்மலாக இருக்கும் உங்க ஸ்கின் பார்க்க. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னு அது யூஸ் பண்ணுங்க. அண்ட் வந்து மினிமலிஸ்டோட சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ், உங்களுக்கு ஆக்னே ப்ரோன் ஆயிலி ஸ்கின் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இது ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. தேர்டா சொல்ல போறது பாத்தீங்கன்னா வந்து காம்பினேஷன் ஸ்கின் இருக்க பீப்புளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது பாத்தீங்கன்னா வந்து ஃபேஸ் ஷாப்போட ஜேஜு ஆலோ கிளென்சர். ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்ல ஃபோம் ஆகும், சூப்பரா இருக்கும். ஆயிலி ஸ்கின் இருந்தாலும் அது நல்லா இருக்கும். அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் இருந்தா யூ வில் லவ் இட். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நம்ம மாய்ஸ்சரைசருக்கு போயிடலாம். ஸோ மாய்ஸ்சரைசர் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, நம்மளுக்கு மார்க்கெட்ல நிறைய இருக்கு. ஸோ ட்ரை ஸ்கின் இருக்க பீப்புள், ஆயிலி ஸ்கின் இருக்க பீப்புள் ரெண்டு பேருமே வந்துட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். ஹைட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ட்ரை ஸ்கின் இருக்க பீப்புள் பாத்தீங்கன்னா நல்லா திக் கன்சிஸ்டன்சில இருக்கிற மாய்ஸ்சரைசரா பார்த்து வாங்கிக்கோங்க. ஆயிலி ஸ்கின் வந்துட்டு நீங்க ஒரு மாதிரி லைட் கன்சிஸ்டன்சில இருக்கிற மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் இருக்க பீப்புளுமே வந்து நீங்க ஆயிலி ஸ்கின் இருக்கிற இதுவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும், அது நான் வந்து வீடியோட கடைசியில சொல்றேன் என்னென்ன பண்ணணும்னு.
ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை ஸ்கின் இருக்க பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எமலின் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் எமலின் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ட்ரை ஸ்கின் இருக்க பீப்புள் அது நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. எமலின் யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வந்து செட்டஃபிலோட மாய்ஸ்சரைசர் வந்து இட் இஸ் வெரி வெரி குட். நீங்கள் அது வேணும்னாலும் ட்ரை பண்ணி பாருங்க. இது ரெண்டுமே வந்துட்டு ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு வந்து சூப்பராக இருக்கும். நல்லா திக்காக இருக்கிறது எல்லாமே நல்லா இருக்கும். அது ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஆயிலி ஸ்கின் பீப்புள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர்ஸ் வேணும். பிகாஸ் உங்களுக்கு நேச்சுரலாகவே நல்ல ஆயில் வர்றதுனால வந்துட்டு நீங்க வந்துட்டு அவ்வளோ ரொம்ப திக்கா போட்டீங்கன்னா இன்னும் ஆயில் ப்ரொடெக்ஷன் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸ்கின் மேல வந்து அன்ஈஸியா இருக்கும். ஸோ மெயினாக நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது ஆலோவேரா ஜெல்ஸ். ஸோ நான் அதே மாதிரி ஃபேஸ் ஷாப்போட ஆலோவேரா ஜெல் அது யூஸ் பண்ணுங்க. அண்ட் அது இல்லாமல் வந்துட்டு கோசராக்ஸோட ஸ்னெயில் மியூசின் அது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அது ட்ரை பண்ணி பாருங்க. காம்பினேஷன் ஸ்கின் இருந்துச்சுன்னா வந்துட்டு ஃபேஸ் ஷாப்போட ஜேஜு ஆலோவும் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். உங்களுக்கு காம்பினேஷன் ஸ்கின் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ப்ளம்மோட நயாசனமைடு மாய்ஸ்சரைசர் ரொம்பவே நல்லா இருக்கும். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. அது லைக் வாட்டரி டெக்ஸ்டர்ல தான் இருக்கும், பட் ரொம்ப ஹைட்ரேட்டிங்கா இருக்கும். அது ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சன்ஸ்கிரீன். ஸோ சன்ஸ்கிரீன் வந்துட்டு நான் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன், ட்ரையல் அண்ட் எரர் தான் சன்ஸ்கிரீன். ஸோ இப்போ எனக்கு ஒரு சன்ஸ்கிரீன் செட் ஆகுதுன்னா அது உங்களுக்கும் செட் ஆகணும்னு கிடையாது. பட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கறதுல தப்பு கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு காம்பினேஷன் ஆயில் எந்த ஸ்கின் இருந்துச்சுனாலும் நான் வந்து சில நியூட்ரலா இருக்கிற சன்ஸ்கிரீன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அக்வாலாஜிக்காவோட சன்ஸ்கிரீன். நான் வந்து இந்த டியூஇ சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்குமே நல்லா இருக்கும். அண்ட் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். பிகாஸ் இது டியூஇ ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. அந்த பிங்க் கலர் பாட்டில்ல வர்றது. அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு டாக்டர் ஷெட்ஸோட சன்ஸ்கிரீன், வைட்டமின் சி சன்ஸ்கிரீன் ஒன்று வரும். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. வந்து ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா நான் ஆக்சுவலா வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். பியூட்டி ஆஃப் ஜோசானோட சன்ஸ்கிரீன். உங்களுக்கு வந்து உங்களால அஃபோர்ட் பண்ண முடியுது அவ்வளோ அப்படின்னா வந்துட்டு அந்த சன்ஸ்கிரீன் வாங்கிக்கோங்க. பிகாஸ் அது வந்து கொஞ்சம் திக்கா டெக்ஸ்டர் இருக்கும். பட் ஆயிலி ஸ்கின் இருக்க பீப்புளுக்கு வந்து அது அவ்வளோ அந்த இது கொடுக்காது. பட் ட்ரை ஸ்கின் இருக்க பீப்புள் நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன், ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின் இருக்குன்னா கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குன்னா கொஞ்சம் லைட் மாய்ஸ்சரைசர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி அக்வாலாஜிக்கா ட்ரை பண்ணுங்க, டாக்டர் ஷெட்ஸ் ட்ரை பண்ணுங்க, அண்ட் ஹைஃபனோட சன்ஸ்கிரீன் ட்ரை பண்ணுங்க. அந்த வாட்டரி பேஸ்ட் டெக்ஸ்டர் இருக்கிற சன்ஸ்கிரீன்லாம் ட்ரை பண்ணுங்க. ட்ரை ஸ்கின் பீப்புளும் அந்த வாட்டரி பேஸ்ட் டெக்ஸ்டர் இருக்கிற சன்ஸ்கிரீன் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் வந்து ஹைட்ரேஷன் கொடுக்கும். ப்ளம்மோட வந்து ரைஸ் வாட்டர் நயாசினமைட் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க. அதுவுமே வந்துட்டு ரொம்ப லைட் டெக்ஸ்டர் இருக்கும். ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், இந்த ரெண்டு ஸ்கின் டைப்புக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் அகைன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய சன்ஸ்கிரீன் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ உங்க ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுதோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் ஆயிலி ஸ்கின் இருக்க பீப்புளுக்கு வந்து யூஸ்வலா வந்துட்டு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மேட் சன்ஸ்கிரீன்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கு, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க. பட் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணி மேட்ல வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுவுமே கிடையாது. ஸோ அதனால நான் எதுவுமே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணல. மேட்ல வந்துட்டு நிறைய சன்ஸ்கிரீன்ஸ் வருது. ஸோ எனக்கு ஃபியூச்சர்ல ஏதாச்சும் பிடிச்சுன்னா நான் வந்து கண்டிப்பா ஷார்ட்ஸாவோ வீடியோவாவோ உங்களுக்கு ஷேர் பண்றேன். பட் இப்போ வரைக்கும் எனக்கு மேட் சன்ஸ்கிரீன் ரொம்ப அப்படியே பிடிச்சி எனக்கு எதுவுமே இல்லை. ஸோ அதனால நான் இப்போதைக்கு எதுவுமே சொல்லலை. இப்போ பிஎம் ரொட்டீன் போவோம். பிஎம் ரொட்டீன் வந்து லெட்ஸ் கீப் இட் சிம்பிள். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்றோம், மாய்ஸ்சரைசர் போடுறோம், அதுக்கப்புறம் வந்துட்டு சன்ஸ்கிரீன் போடுறோம், இதோட முடிஞ்சிச்சு. நைட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரே ஒரு மாய்ஸ்சரைசர். எந்த மாய்ஸ்சரைசர் இப்போ நான் சஜஸ்ட் பண்ண எந்த மாய்ஸ்சரைசர்ல ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு பட் நல்லா திக்கா போடுங்க. திக்கா போட்டுட்டு லிப் பாம் முக்கியம். நல்ல லிப் பாம் நல்லா போட்டுட்டு படுத்துருங்க. ஸோ லிப் பாம் பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்டோடது இருக்கு, டாட் அண்ட் கீயோடது இருக்கு, ஹைஃபனோடது இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து நல்ல ஒரு திக்கான ஒரு லிப் பாம்ஸ். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நீங்க படுத்துருங்க. இப்படி படுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏசியில படுக்கிறவங்க ஒரு ரொம்ப ட்ரையா இருக்கு ஸ்கின் அப்படின்னா நல்லா ஹைட்ரேட் ஆகும் ஸ்கின். ட்ரை ஸ்கின் இருக்க பீப்புள் நல்லாவே திக் லேயர் போட்டு படுங்க. அப்படி படுக்கும் போது பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு மார்னிங் எழுந்துக்கும் போது நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங்கா இருக்கும் ஃபேஸ். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஆலோவேரா ஜெல் நல்லா போட்டுட்டு நைட்டு படுங்க. மார்னிங் நல்லா லிப் பாம்லாம் போட்டுட்டு படுங்க. ஸோ மார்னிங் ஸ்கின் வந்து சாஃப்டா சப்பலா இருக்கும். அண்ட் அதே டைம் லிப்ஸுமே நல்லா சாஃப்டா இருக்கும். ஸோ நீங்க பேசிக்கா உங்களுக்கு ஸ்கின் கேர்னா என்னன்னே தெரியாது, இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மென்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா வந்துட்டு இதுதான் பேசிக்காவே வந்து ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இது. நீங்க சீரம்ஸ், எசன்ஸ் இந்த மாதிரி நிறைய பார்ப்பீங்க. இதெல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்ல தேவையே கிடையாது. பிகாஸ் வந்து நீங்க ஸ்டார்டிங்ல இவ்வளவு பொருள் போடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, டோனர் யூஸ் பண்ணிட்டு, அதுக்கு மேல வந்து எசன்ஸ், சீரம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், இவ்வளோ ப்ராடக்ட் போடும்போது நம்ம ஊர் வெயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்க ஸ்கின்ல அப்படியே ரொம்ப ஹெவியா இருக்க ஃபீல் இருக்கும். அப்படி இருக்கிறத வந்து அவாய்ட் பண்றதுக்கு வந்து பேசிக்கா நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்துட்டு லைட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க.
ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க, ஒரு மாய்ஸ்சரைசர் போடுங்க, ஒரு சன்ஸ்கிரீன் போடுங்க. இது போதும். இது பேசிக்கா இதுல இருந்து ஆரம்பிங்க. அண்ட் போக 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 நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது போதும். அண்ட் அதே மாதிரி நைட்ல வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு லிப் பாம் நல்லா போடுங்க. மார்னிங்கும் லிப் பாம் போடுங்க. ஸோ இப்படி நீங்க வந்துட்டு ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டீங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு நான் சீரம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், எசன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா வந்துட்டு நான் எந்தெந்த சீரம் எதுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எந்தெந்த சீரம் உங்களுக்கு எந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஸ்கின் கொஞ்சம் பிரைட்டா ரேடியண்டா வேணும்னா வைட்டமின்ஸ் யூஸ் பண்ணணும், ஹைட்ரேஷன் வேணும்னா ஹைலோரானிக் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி சொல்லிட்டு நான் நிறைய லைக் எல்லா ஆசெட்ஸ்க்கும் எல்லா சீரம்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு வீடியோ செப்பரேட்டா மேக் பண்ணிருக்கேன். அது செக் பண்ணி பாருங்க. ஃபேஸ் மாஸ்க் ஏதாவது யூஸ் பண்ணணும், யூஸ் ஷீட் மாஸ்க். இது வந்து டீடாக்ஸ் பண்றதுக்கு இல்ல, ஜஸ்ட் ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கறதுக்கு. நிறைய பேர் வந்து they might feel வந்து இது வந்து வேஸ்ட், இந்த ஒரு ஷீட் மாஸ்க் போட்டு ஸ்கின்ல எப்படி டிஃபரன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ திங்க் நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க. உங்க ஸ்கின்ல வந்துட்டு நல்ல ஒரு க்ளோ இருக்கும். எனக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கு, பட் ஸ்டில் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அது வந்து ஒரு நேச்சுரலா ஒரு க்ளோ கொடுக்கும். ஸ்கின் கொஞ்சம் ஹைட்ரேட்டடா இருக்க மாதிரி ஃபீலிங் இருக்கும் எனக்கு. ஸோ உங்க ஸ்கின் எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் அப்சர்வ் பண்ண போதும் அந்த ஷீட் மாஸ்க் போட்டா கூட. ஸோ அதனால அது போட்டு பாருங்க. ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா யூ லவ் இட், ஆயிலி ஸ்கின் இருந்துச்சுனாலும் யூ லவ் இட். ஸோ ஷீட் மாஸ்க் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க, வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆயிலி ஸ்கின் ட்ரை ஸ்கின் ரெண்டு பேருமே இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு நல்ல ஃபேஸ் மாஸ்க் மாதிரி போடுங்க. ஸோ ஃபேஸ் மாஸ்க் கிளே மாஸ்க் மாதிரி போடுங்க. ஆயிலி ஸ்கின் பீப்புள் இருக்கிறவங்களுக்கு கிளே மாஸ்க் வந்து ரொம்பவே நல்லது. அண்ட் ட்ரை ஸ்கின் இருக்க பீப்புளுக்கும் நல்லது. ஏதாவது எக்ஸஸா உங்க ஸ்கின்ல ஏதாவது டர்ட் இருக்குன்னா அந்த கிளே மாஸ்க் போடுறப்போ வந்துட்டு வாஷ் பண்ணும்போது நல்லா எல்லாமே கிளீன் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்துட்டு ஃபாக்ஸ் ஸ்டைலோட ஒரு கிளே மாஸ்க் வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த கிளே மாஸ்க் கூட ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நான் யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னா வந்து ஒரு மக்வுட் கிளே மாஸ்க். இதை பத்தி நான் வீடியோ நான் கூட பண்ணியிருப்பேன், ஷார்ட்ஸ் கூட பண்ணியிருப்பேன். நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. அந்த கிளே மாஸ்க் கூட ரொம்பவே நல்லா இருக்கும். லைக் ரொம்பவே ஸ்கின் வந்து சாஃப்டா இருக்கும், நேச்சுரல் ஆயில ஸ்ட்ரிப் பண்ணாது. ஸோ உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் ஒரு டீடாக்ஸ் மாதிரி பண்ணும் ஸ்கின் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பா வந்து இந்த கிளே மாஸ்க்கை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபாக்ஸ் ஸ்டைலோட ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி இது ரெண்டுல ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு கிளே மாஸ்க் ட்ரை பண்ணி பாருங்க. லைக் ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்றது வந்து எக்ஸ்டர்னலா மட்டும் சேஞ்சஸ் பண்ணா பத்தாது, இன்டர்னலா சேஞ்சஸ் பண்ணுங்க. இன்டர்னலா வந்துட்டு ஹைட்ரேஷன் முக்கியம், நல்ல கிளீன் டயட் இருங்க. அண்ட் ஆல்சோ ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஸ்கின்ல வந்து நல்லாவே காட்டும் ரிசல்ட்ஸ். அண்ட் ஓவர் நைட்ல வந்து எந்த சேஞ்சுமே வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. நியூவா வந்துட்டு நீங்க ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா வந்துட்டு எனக்கு தெரியும் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து எனக்கு கிளியர் ஸ்கின் வேணும், இது நான் போட்டேன் எனக்கு ஒர்க் ஆகல அப்படின்னு தான் சொல்லுவீங்க. நான் நிறைய டைம் ஷீட் மாஸ்க் வந்து யாருக்கா கொடுக்கும் போது கூட சொல்லுவாங்க, இது போட்டு ஒண்ணுமே எனக்கு தெரியல, ஒரு டைம் போட்டா எப்படி தெரியும், நிறைய டைம் யூஸ் பண்ணாதான் அதோட பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க மேக்கப் கூட எக்ஸசிவா யூஸ் பண்றீங்க அப்படின்னா வந்து ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணுங்க, ஸ்கின்னை ட்ரை ஆகாம பாத்துக்கும். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது வேணும்னா இது ஷேர் பண்ணுங்க. மேல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் ஸ்கின் கேர் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல, என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும் தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் ஐ end this video right here. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மேக் ஷூர் டு லைக், ஷேர், subscribe and press the bell icon next to it. I'll see you in the next video. Bye.